கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அநேக நேரத்தில் நாம் ஆண்டவரிடத்தில் இந்த கேள்வியை கேட்போம். நான் உம்மை நம்பித்தானே இருக்கிறேன், உமக்காகத்தானே எல்லாவற்றையும் செய்கிறேன், உம்மிடத்தில் கேட்டுத்தானே ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டிருக்கிறேன், உம்மை தானே நான் உண்மையாய் பின்பற்றுகிறேன், நீர் சொல்லுகிறபடி தானே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருந்தும் ஏன் ஆண்டவரே எனக்கு இத்தனை பிரச்சனைகள், இத்தனை பாடுகள், இத்தனை அவமானங்கள் என்று ஒருவேளை நீங்கள் கேள்வி கேட்டு கொண்டிருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு பதிலை சொல்லவிருக்கிறார். பிலிப்பியர் 1:29 ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமான தேவஜனமே, வேதத்தில் நமக்காக ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது எவ்வளவு உண்மையோ அதே அளவிற்கு ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவதற்கு மாத்திரமல்ல, அவரை விசுவாசிக்கிறதற்காக மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக சில பாடுகளை பட வேண்டும் என்பதும் நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆம், எனக்கு பிரியமான தேவஜனமே, சில நேரத்தில் காரணமில்லாத காயங்கள் வரலாம், காரணமில்லாத சில இடத்தில் நாம் குற்றம் சாட்டப்படலாம். அப்பொழுதெல்லாம் நமக்குள்ளாய் தோன்றுகிற காரியம் என்ன தெரியுமா? நான் இதை செய்யவே இல்லையே, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த பெயர் என்று கேட்போம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அந்த பாடை அனுமதித்ததே ஆண்டவர் தான். ஏனென்றால் வேதத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் யார் யாரெல்லாம் பாடுகளின் வழியாய் கடந்து வந்தார்களோ அதற்கு பின்பு அவர்களுக்கு ஒரு நல்ல உயர்வு காத்திருந்தது. யோபு அநேக பாடுகளை பட்டார், சரீரத்தில் பிள்ளைகளை இழந்து பாடுபட்டார். ஆனால் ஆண்டவர் அவரை மறுபடியுமாய் ஆசீர்வதித்தார், 2 மடங்கு ஆசீர்வாதம். இப்படி நாம் வேதத்தில் எத்தனையோ பேரை பார்க்கலாம். யார் யாரெல்லாம் பாடுகளை சுமந்தார்களோ, பாடுகளை அனுபவித்தார்களோ, அதுவும் ஆண்டவர் நிமித்தமாகவும் ஆண்டவருக்காகவும் என்று பாடுகளை சகித்தார்களோ, அவர்கள் எதிர்பாராத உயர்வுக்கு போனது உண்மை. ஆம், எனக்கு பிரியமான தேவஜனமே, வேதமும் அதை வேறு இடத்தில் இப்படியாய் சொல்லுகிறது. நாம் அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் என்று. ஆம், எனக்கு பிரியமான தேவஜனமே, இந்த நேரத்திலும் அநேக பாடுகளின் வழியாய் கடந்து கொண்டு வந்திருக்கிறீர்களோ? ஏன் ஆண்டவர் எனக்கு இத்தனை பாடுகள்? பிறந்ததிலிருந்தே பாடுகளை மாத்திரம்தானே நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், வேதனைகளை மாத்திரம்தானே சுமந்து கொண்டிருக்கிறேன் என்றால், எனக்கு பிரியமான தேவ பிள்ளையே, உனக்கு அது அருளப்பட்டிருக்கிறது. ஆனால் அது கடைசி வரைக்கும் அல்ல, சீக்கிரத்தில் அவைகள் எல்லாம் மாறும். நீ பட்ட பாடுகளுக்கு ஏற்ற உயர்வை நீ நிச்சயமாய் அடைவாய் என்று ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆகவே பாடுகள் வரும்போது சோர்ந்து போகாமல், ஆண்டவரே இந்த பாடை அனுமதித்ததற்காக நன்றி, அதை தாங்கிக் கொள்ள பலன் தாரும் என்று செபியுங்கள். நிச்சயம் ஒரு நல்ல உயர்வை நீங்கள் அடைவீர்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.